வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸும் வந்து டெல்லி மேலிடத்தோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கதா சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சசிகலா துணிஞ்சிட்டாங்கன்னா பின்னணியில் பார்த்தீங்கன்னா டெல்லி தான் இருக்கதா சொல்கிறாங்க. ப்ளஸ் அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா அவரோட ஆதிக்கம் செலுத்துறதுக்கான வாய்ப்பை இதை பயன்படுத்திக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்கு மண்டலத்தில் இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையாக உண்டாகும். ஸோ இப்போ நம்ம தெரியும் அண்ணாமலை எம்பி எலெக்ஷன் தோத்தாரு. இதுக்கு முக்கியமான காரணம் அதிமுகவும் திமுகவும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க, ஒன்றிணைஞ்சிட்டாங்கன்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சசிகலா வந்து எடுத்த ஒரு அஸ்திரம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் இந்த கொடநாடு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி திமுகவோட டீலிங் போட்டாரு. ஸோ டீலிங் போட்டால் தான் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சியை வந்து செயல்படல. அந்த இடத்துல நான் வந்து கேள்வி கேட்க போறேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆவேசமாக பேசியிருக்காங்க. ஸோ எப்பயுமே ஒன்றிணைந்த அதிமுக தான் உருவாக்கியும் சொல்லியிருந்த சசிகலா திடீர்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அட்டாக் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. டெல்லி பச்சை கொடி காமிச்சிட்டாங்கன்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. திருப்பி மகாராணியா உட்கார போறாங்க பொதுச் செயலாளர்ன்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் இன்ன வரைக்குமே இப்போ அடிபட்டு இருக்க ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த வாட்டி எடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வேகம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சசிகலா பார்த்தீங்கன்னா நிறைய சீனியர் முன்னாள் அமைச்சர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பிட்டு போய் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன், செம்மலை பார்த்தீங்கன்னா வேலுமணிட்டெல்லாம் டேரெக்டாகவே ஃபோன் போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க தகவல் இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.